ஒரு நாட்டுல ஒரு ராஜா இருந்தாராம். அவருக்கு தன்னை விட அறிவாளி யாரும் இல்லைன்னு ஒரு சின்ன கர்வம். அவரோட கர்வத்தை அடக்க பக்கத்து நாட்டு ராஜா ஒரு விசித்திரமான கிஃப்ட் அனுப்புனாரு. அந்த கிஃப்ட்ல இருந்த ரகசியத்தை யாருமே கண்டுபிடிக்க முடியல. ஆனா நம்ம மந்திரி எப்படி செம்ம ஷார்ப்பா யோசிச்சு அந்த ரகசியத்தை உடைச்சாருன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு நாள் ராஜாவோட சபைக்கு பக்கத்து நாட்டுல இருந்து ஒரு தூதுவர் வர்றாரு. அவர் கையில ஒரு அழகான பெட்டி. அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தா 3 பொம்மைகள். பாக்குறதுக்கு 3மே ஒரே மாதிரி, ஒரே அளவு, ஒரே கலர்ல இருக்கு. அந்த தூதுவர் சொன்னாரு, ராஜா, இந்த 3 பொம்மைகளும் பாக்குறதுக்கு ஒன்னா தெரிஞ்சாலும் இதுல ஒன்னு உயர்ந்தது, இன்னொன்னு பரவாயில்ல, 3வது மட்டமானது. இதுல எது எதுன்னு உங்க நாட்டு அறிஞர்கள் கண்டுபிடிச்சா எங்க ராஜா உங்களுக்கு அடிபணிவார், இல்லன்னா நீங்க எங்களுக்கு வரி கட்டணும். இதுதான் அந்த சவால். ராஜா உடனே தன் சபையில இருக்கிற பெரிய பெரிய வித்வான்களை கூப்பிடுறாரு. எல்லோரும் வந்து பொம்மைகளை தொட்டு பார்த்தாங்க, மோந்து பாக்குறாங்க, பொம்மைய தட்டி பாக்குறாங்க. ஆனா 3மே ஒரே இடையில ஒரே மெட்டீரியல்ல செஞ்ச மாதிரி இருந்துச்சு. யாருக்கும் ஒரு துளி கூட வித்தியாசம் தெரியல. ராஜாவுக்கு செம்ம டென்ஷன். நாளைக்குள்ள பதில் சொல்லலன்னா மனமே போயிரும்னு பயப்பட ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் நம்ம மந்திரி உள்ள வராரு. அவரு ஒரு சின்ன மெல்லிய இரும்பு கம்பிய கையில எடுத்துக்கிட்டு அந்த பொம்மைகள் கிட்ட போனாரு. முதல் பொம்மையில அந்த பொம்மையோட காதுல அந்த கம்பிய விடுறாரு. அது நேரா வாய் வழியா வெளியே வந்துச்சு. 2வது பொம்மையில அதே மாதிரி காதுல கம்பிய விட்டாரு. அது இன்னொரு காது வழியா வெளியே வந்துச்சு. 3வது பொம்மை காதுல கம்பிய விட்டாரு. ஆனா அந்த கம்பி வெளியவே வரல, நேரா வயிற்றுக்குள்ள போயிருச்சு. மந்திரி இப்போ ராஜா கிட்டையும் அந்த தூதுவர் கிட்டையும் அத பத்தின என்ன விளக்கம்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. மட்டமான பொம்மை. முதல் பொம்மை ஒரு காது வழியா கேட்டு வாய் வழியா எல்லாத்தையும் உளறி கொட்டுற ஆள் மாதிரி. இவங்க கிட்ட எந்த ரகசியமும் தங்காது. இவங்க தான் மட்டமானவங்க. சாதாரண பொம்மை. 2வது பொம்மை ஒரு காதுல வாங்கி இன்னொரு காது வழியா விட்டுடுற ஆள் மாதிரி. இவங்க எதையும் கவனிக்க மாட்டாங்க. இவங்க பரவாயில்ல ரகம். உயர்ந்த பொம்மை. 3வது பொம்மை காதுல வாங்குற விஷயத்த மனசுக்குள்ள வச்சுக்கிற ஆள் மாதிரி. இவங்க தான் ரொம்ப புத்திசாலி, நம்பிக்கையானவங்க. இவங்க தான் உலகத்திலேயே உயர்ந்தவங்க. தூதுவர் மிரண்டு போயிட்டாரு. சரியா சொல்லிட்டீங்க மந்திரின்னு ஒத்துக்கிட்டாரு. ராஜாவுக்கு தன்னோட தப்பு என்னன்னு புரியுது. நம்ம கிட்ட இருக்கிற பதவி முக்கியம் இல்ல, ஒரு விஷயத்த எப்படி ஆழமா கவனிக்கோங்கிறது தான் ரொம்ப முக்கியம்னு உணர்றாரு. அந்த மந்திரிக்கு ஏகப்பட்ட பரிசுகளை அள்ளி கொடுக்கறாரு. நாமளும் வாழ்க்கையில அந்த 3வது பொம்மை மாதிரி தான் இருக்கணும். மத்தவங்க சொல்றத நல்லா கவனிச்சு அதை உள்வாங்கிக்கணும். நமக்கு தான் எல்லாமே தெரியும்னு கர்வத்துல இருக்க கூடாது. இந்த வீடியோல உங்களுக்கு பிடிச்ச பொம்மை எது? 1, 2 இல்ல 3வதா? கீழே கமெண்ட் பண்ணுங்க.